ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் இட்லி பண்ண போறோம். ஃப்ரைட் மசாலா இட்லி. இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க ஸ்டைல்ல இட்லி உப்புமா, ஃப்ரைட் இட்லி எல்லாம் பண்ணிருப்பீங்க. நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல செஞ்சு காட்டுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லியை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி ரஃப்பா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு. நம்ம இட்லியோட நம்ம வேற எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. வெறும் இட்லியை எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இங்க பாருங்க, நல்லா கலகலன்னு இந்த மாதிரி மொறு மொறுன்னு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தா போதும். இப்ப மீதி இருக்க இட்லியையும் நான் எண்ணெய் சட்டியில போடுறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறத அரைச்சிக்கலாம். நான் ஒரு 7 இட்லி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்து நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சிக்க போறேன். உங்களோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப எல்லா இட்லியுமே பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்து இதே சட்டியிலேயே நம்ம செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிருங்க. நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றின மசாலா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்திக்கணும். இதுல கொஞ்சமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தூள் உப்பு, இது கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள். உங்ககிட்ட என்ன தூள் இருக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மட்டன் மசாலா எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இந்த கொதிச்சுட்டு இருக்கிறதுல சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொரிச்சு வச்ச இட்லிகளை இதுல சேர்த்துறோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு மசாலா இட்லி ரெடி ஆயிருச்சு. அந்த இட்லியை நம்ம மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாப்பிடுவாங்க. இது மசாலா போடுறப்ப நல்லா கிரன்ச்சியா இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். என்னோட ஸ்டைல்ல ஃப்ரைடு மசாலா இட்லி ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம்.